ஏ பாக்கியக்கா, பாக்கியக்கா, வீட்டில் யார் இருக்கா? என்னடி இது, ஒருத்திகளையும் காணோம், எங்கே போயிட்டாளுங்க? எவடி அது வீட்டில் நின்று சத்தம் போட்டுக்கிட்டு நிற்கிறது? அக்கா, நான் தாக்கா, அன்னலட்சுமி. நீயா? ஏன்ட்டு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? அதுவா, மாட்டுக்கு கல்லணி தண்ணி எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன். கொல்லை பக்கம் வாளியை காணோம், அதுதான் தண்ணி எதுவும் ஊற்றுனியெல்லாம் இல்லையான்னு கேட்டுட்டு போகலான்ட்டு வந்தேங்க்கா. அடி ஆமாம், தண்ணி இருக்கு, ஊற்ற மறந்துட்டேன்டி, இரு எடுத்துகிட்டு வரேன். அதெல்லாம் மொல்லமாக எடுத்துக்கலாம்க்கா. இங்கே வா, எங்கே உன் மருமவளை காண ஆளையே? அவள் எங்கடி இங்கே இருக்கா? ஏன்க்கா, ஏதாவது பிரச்சனையா? அவள் கோச்சிக்கிட்டு அவள் அம்மா வீட்டுக்கு போயிட்டாளா? ஆமாம் ஆமாம், அப்படியே அவள் கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட போகிறா. இவா ஒருத்தி. இல்லைக்கா, என் சத்தம் கேட்டாலே ஓடி வந்துடுவாளே, அதுதான் ஆளை காணாமட்டு கேட்டேன். அந்த கதையை ஏண்டி கேட்குற? நேற்று நைட்டில் இருந்து இவ வீட்டுக்கும் கொல்லை பக்கமும் திரிஞ்சுக்கிட்டே இருந்தா. ஏன்க்கா, எதுவும் வேலையாக தெரிஞ்சாளா? அடி இவ ஒருத்தி, நான் சொல்கிறத முழுசாக கேளுடி லூசி கிளவி. ஆமாம், நான் கிளவி, இவ அப்படியே 16 வயசுக்கோ மாதிரி வந்துட்டான். கிளவி ஆமே கிளவி. ஏண்டி இப்போ எதுக்கடி கோவப்படுற? நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுடி, நீ என்னத்தையா பேசிக்கிட்டு இருக்க? ஆமாம் ஆமாம், எங்களுக்கு தெரியாதாக்கும், நீ உன் மருமவளை படுத்துகிற பாடு எனக்கு தெரியாத மாதிரியே பெரிய நல்லவ மாதிரியே நடிச்சுக்கிட்டு வந்துட்டா. நானும் போனா போகட்டும், பக்கத்து வீட்டுக்காரி அப்படின்னு இருந்தா ரொம்ப மரியாதை இல்லாமல் பேசுகிற. ஏண்டி, உன் வயசு என்ன, என் வயசு என்ன? என்ன வயசு? உன்னையோட 2 செட்டு சின்னவனா? அதுக்காக நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கணுமா? போடி போடி, வேலை எத்தவளையே. யாரை பார்த்து என்னடி சொன்ன? யாருக்குடி வேலை இல்லை? உனக்கு தாண்டி. மருமகளை ஒழுங்காக கண்டிக்க முடியலை, இவ வந்துட்டா அப்படியே பேசுறதுக்கு. ஆண்டி, என் வீட்டு வாசலுக்கே வந்து என்னையிட்டே நீ சண்டைக்கு வரியா? இனிமேல் உனக்கு என் வீட்டில் தண்ணியே கிடையாது, போடி. நீ தண்ணி கொடுக்கலைன்னா ஊருக்குள்ளே எனக்கு தண்ணி கொடுக்க ஆளா இல்லை, போட்டி. ஆமாம் ஆமாம், ஓசியில் எல்லாருக்கிட்டையும் தண்ணி வாங்கி பாலுக்கு கொஞ்சம் நஞ்ச காசாக வாங்குற. அந்த பால் காசை கொடுக்கையே வக்கில்ல, இப்போ தான் பேசுகிறா பேச்சு. யாருக்குடி வக்கில்ல? எனக்கு வக்கில்ல. இப்போயே உன் காசை நான் கொடுக்குறேன்டி, கொண்டு வந்து என் மையம் வந்தோன்னே உன் காசை வந்து வாங்கிட்டு போடி. கடவுளே, முடியலையே, நைட்லேருந்து நிற்காமல் போச்சு. இனிமேல் உடம்புல கொஞ்சம் கூட சத்து இல்லை. போய் இந்த அண்ணாச்சிக்கிட்ட கொஞ்சோன்னு ஜூஸை வாங்கி குடித்தாதான் நமக்கு கொஞ்சம் உடம்புல தெம்பு வரும்ப்பா சாமி. எப்பா, கண்ணெல்லாம் இருட்டிக்கிட்டு வருதே, முடியலடா சாமி. அண்ணாச்சி, ஏன்டா அது? அடே தம்பி, நீயாடா? அக்காவுக்கு ரொம்ப முடியலடா தம்பி, கண்ணெல்லாம் இருட்டிக்கிட்டு வருதுடா. ஒரு நல்ல ஜூஸாக ஒன்று போட்டு கொடுறா. ஜூஸ் ரெடி ஆயிடும், இரு வரேன். இந்தக்கா, அந்த வெயிலுக்கும் கிறுகிறுப்பு போகிறதுக்கும் லெமன் ஜூஸ் போட்டிருக்கேன், நல்லா குடிக்கா, சூப்பராக இருக்குங்க. தம்பி உனக்கா ஸ்பெஷலாக போட்டிருக்கேன்க்கா. கொடுறா தம்பி, முதல்ல அதை குடித்தாதாண்டா எனக்கு கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்கும். எப்பா, இப்போ தாண்டா கண்ணு கொஞ்சம் நல்லா தெளிவாக தெரியுது. ஏன்டா, இந்த கடையில் நீ எப்படா வேலைக்கு சேர்ந்த? நீ இந்த ஹோட்டல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த? ஆமாக்கா, ஹோட்டலில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த ஹோட்டல் தான் மூடிட்டாங்கல்ல, 2 நாள் ஆச்சுக்கா. அதே இந்த கடையில் வந்து வேலைக்கு சேர்ந்துட்டேன். ஏன்டா ஹோட்டலில் முன்னாரு நல்லா தானே வியாபாரம் போய்கிட்டு இருந்துச்சு? உனக்கு விஷயமே தெரியாதாக்கா? நியூஸ் எல்லாம் நீ பாப்பியா இல்லையா? ஏதோ சிலிண்டர் பற்றாக்குறையாமேக்கா. சிலிண்டர் இருந்தாலும் ஹோட்டலில் சமைக்க முடியும். இன்னமே விறகடுப்பில் சமைச்செல்லாம் பழக்கம் இல்லை, அதனால தான் சிலிண்டர் கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லி 2 நாளைக்கு ஹோட்டலில் மூடி வச்சுட்டாரு. அடுத்து திறப்பாங்களா என்னன்னு கூட தெரியல. என்னடா சொல்கிற? சிலிண்டர் பற்றாக்குறையா? அப்போ நம்ம வீட்டில் வாங்குற சிலிண்டர்லாம் அது எப்படி, அது கிடச்சிருமா? நீ வேற ஏக்கா, வீட்டுக்கு போய் முதல்ல நியூஸை போட்டு
என்னடா சொல்கிற? எங்கள் வீட்டில் வேற சிலிண்டர் தீர போகுதுடா. இதான் சாக்குன்னு என் மாமியா கறி என்னை விறகடுப்பு இல்லைடா சமைக்க விட்டுருவோம். போச்சு போ. சின்ன பொண்ணத்தை என்ன பாப்பா, பரமேஷ் மக தானே நீனு? என்ன பாப்பா வேணும்? ஜூஸ் வாங்க வந்தீங்களா? அத்தை வாங்கி தரவா? எனக்கு எதுவும் வேணாத்து. அம்மா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஏன் பாப்பா அம்மா கூப்பிட்டா? வீட்டுக்கிட்ட பாக்கியம் பாட்டியும் அண்ணன் பாட்டியும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் அம்மா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க தே. என்ன அப்படி சொல்கிற? இந்த 2 கிழங்குங்களுக்கும் வேறு வேலையே இல்லைம்மா. காலையிலே ஆரம்பிச்சிட்டாளுங்க. வா பாப்பா போகலாம். எக்கா எக்கா எங்கக்கா போற? காசை கொடுத்துட்டு போக்கா. இவன் ஒருத்தன் நேரம் காலம் தெரியாமல் கணக்கில் வச்சுக்கடாடி. எங்க போனாலும் இந்த அக்காவுக்கு இதே வேலையா போச்சு. இவர் வேற என்ன சொல்ல போறான்னு தெரியலையே.